எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 45 இந்தியன்ஸ் பில்கிரிமேஜஸாக போனவங்க மெக்காவுக்கு இறந்துட்டாங்க. எப்படின்னா இந்த ஃபியூவல் டேங்கர் வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்க பஸ்ஸில் வந்து மோதி இறந்துருக்காங்க. இதில் வந்து 18 பேர் வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த உம்ரா பில்கிரிம்ஸ் அந்த ஹைதராபாத்லேருந்து வந்து போயிருக்காங்க. அது வந்து கருகி இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த பஸ்ஸை வந்து மதீனாலேருந்து மெக்காவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த விபத்து நடந்திருக்கு. இது வந்து ஹைவேஸில் நடந்திருக்கு அப்படின்னும் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து தப்பிச்சிருக்கான். என்னென்னா முகமது ஷோயேப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர். அந்த பில்கிரிம் அந்த இதில் வந்து சர்வைவ் ஆனது எப்படின்னா வந்து அந்த டிரைவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தனால அந்த ஃப்ளேம்ஸ் பரவும்போது ஃப்ளேம்ஸ் வந்து மோதி வந்து நெருப்பு பற்றும்போது டிரைவர் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விண்டோவை வந்து உடச்சி அதில் இது குதித்து தப்பிச்சிருக்காங்க அவங்க 2 பேரும். ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் விசி சஜ்ஜனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 46 பேசஞ்சர்ஸ் வந்து மொத்தமாக 54 பேர் வந்து கொண்ட குழுவில் போயிருக்காங்க. இதில் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து நவம்பர் 9 வந்து கிளம்பியிருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர்றது வந்து நவம்பர் 23 வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்திருக்காங்க. அது அவங்களோட ஹோலியஸ்ட்டு பிளேஸ் அது. இதில் 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு காரை ஹையர் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காங்க மதீனாவுக்கு. அதை அந்த உம்ராவில் வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இனியும் 4 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மெக்காவுக்கு வந்து அங்கேயே வந்து ஸ்டே பேக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விக்டிம்ஸில் வந்து என்னென்னா 22 பேர் லேடிஸு, 12 பேர் வந்து ஜென்ஸு, 11 குழந்தைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷோயபோட பிரதருமே வந்து அங்கே ட்ராவல் பண்ணியிருக்காரு அந்த இடத்துக்கு பில்கிரிமேஜுக்காக. அவர் வந்து அந்த பஸ்ஸில் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்னன்னா சவுதி அரேபியாவோட ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் இன்டென்சிவ் கேர் அந்த இதில் வந்து இருக்கார். இன்ஜுரிஸ் வந்து அந்த லிம்ஸில் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இவரோட பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் போகும்போது பேசினேன். சில பேசஞ்சர்ஸ்லாம் வந்து அந்த கிராஷ் நடந்தப்போ தூங்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வந்து என்ன லக்கு இருந்ததுன்னா அந்த கேபினில் டிரைவர்கிட்ட இருந்தனால வந்து அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க பிரதரு. இனியுமே அன்கிளியராக தான் இருக்குது. அதாவது டேங்கர் வந்து வெஹிக்கிளில் இடித்தது வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இடிச்சுதா இல்லாட்டியும் வந்து அதை ஸ்டேஷ்னரி அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இடிச்சுதா அப்படிங்கிறது இனி கிளியராக தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. சண்டே ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த முகமது ஷோயப் அப்படிங்கிற அந்த பையன் உயிர் தப்பிச்ச 23 இயர் ஓல்டு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பையனோட இன்ஸ்டாகிராம் அந்த இதில் வந்து போஸ்டெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். பில்கிரிமேஜ் பற்றிலாம் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்லாம் இருந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸோடையும் கிராண்ட் ஃபாதரோடையும் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான் அந்த பையன். மண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே வரல. அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து அவன் வந்து இறந்துட்டான் அந்த சவுதி அரேபியா ஆக்சிடெண்ட்டில். 3 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தப்பிச்ச அந்த பையன் வந்து இருந்தாலுமே வந்து அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்ததுனால வந்து ஐசியூவில் வந்து ஜெர்மன் ஹாஸ்பிட்டலில் அந்த சவுதியில் வந்து அவன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷோயபோட எல்டர் பிரதர் முகமது சமீர்னு சொல்லி அவருக்கு வந்து 29 வயசு. அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரினா ஷோயப் வந்து லைஃபுக்கு பேட்டில் பண்ணிகிட்ருக்கான் ஐசியூவில் அப்படின்னு வந்து சவுதி அரேபியாவிலேருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. சமீர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னை பற்றி சொல்லியிருக்காரு. நான் வந்து இப்போ வந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா என்னோட வீசா வந்து ப்ராசஸிங் வந்து டிலே ஆச்சு. அதனால தான் வந்து எனக்கு லேட் நான் வந்து இப்போ இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து உம்ரா அந்த ட்ரிப்போடது வந்து 3 நாள் எனக்கு போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதையுமே ஷோயப் வந்து ஃபிசிக்கலாக வந்து பெட்டராக இருந்தாலும் ரொம்ப ட்ரமடைஸ் ஆகிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வந்து எல்டர் பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் கண்ணு முன்னாடியே வந்து அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே வந்து கருகுனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காருன்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு சமீர். அதுவும் இல்லாமல் வந்து பெரிய வந்து ஒரு பால் ஆஃப் ஃபயர் ஆகிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் வந்து ஷோயப் சொன்னதாக சமீர் சொல்லியிருக்காரு. இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லலாம் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பில்கிரிமேஜ் போனது, அப்புறம் இந்த ஸ்னாப்சாட்லாம் மெக்காவில் போனது, அந்த ஹோலி சைட் அந்த இதெல்லாம் செல்ஃபிஸ் எடுத்தது அந்த பில்கிரிம்ஸில் அதெல்லாமே வந்து இருந்திருக்கு.
ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோயபோட லாஸ்ட் இன்ஸ்டாகிராம் அந்த போஸ்ட் வந்து இந்த ட்ராஜடி நடக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் அது வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஷோயப் வந்து இன்டீரியர் டிசைனிங் அந்த இதில் வந்து கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு. அது வந்து ஹைட்ராபாடில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்டிக் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன இருக்குன்னா பேண்டேஜ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஜுரிஸ்னால வந்து இந்த சூழ்நிலையில் இருக்கார் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப தெரிவிச்சிருக்காங்க. அந்த சிட்டியில் அவங்க ரிலேட்டிவ் நேபர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ட்ராஜடியிலேருந்து வர்றதுக்கு வந்து இனிமேல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அவங்க வீடு வந்து நட்ராஜ் நகர், அது வந்துமே இனிமேல் லாக்கில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரீசன் வந்து என்ன, எப்படி மோதுச்சு, என்ன ஏது அப்படிங்கிறது அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா தெரிய வரும். இறந்த எல்லாருக்குமே வந்து அந்த ஆன்மா சாந்தி அடையணும். ஒரே ஒருத்தர் தப்பிச்சார்ல, அவரும் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திச்சுப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.